உங்களை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷன்ஜியின் பரிகாரங்கள் தந்திடுமே ஏற்றம். வணக்கம் நேர்களே. பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். இன்றைய முதல் கடிதம் சுந்தரமூர்த்தி அயப்பாக்கத்திலிருந்து எழுதியிருக்காங்க. மதிப்பிற்குரிய பூஷன்ஜி ஐயா அவர்களே, ரத்தின கற்கள் மனிதனுக்கு எவ்வாறு பயன் தருகிறது, உண்மையிலேயே பயன் தருகிறதா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ராஜாக்கள் அவங்களுடைய மணிமகுடத்தில் இந்த ரத்தன கற்களை பதிச்சதாகவும், அதாவது அவங்க குருமார்களோட ஆலோசனைப்படி அதனால் பல வெற்றி வகைகள் சூழ்ந்ததாகவும், அப்புறம் அவங்களுடைய கத்தியில் நிறைய ரத்தன கற்களை பதிச்சதாகவும் நிறைய வழிமுறைகள் இருக்குது, ஐதீகங்கள் இருக்குது. அதாவது ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட சில கோவில்களில் சில ரத்தன கற்களை பயன்படுத்தி கிரீடத்தில் அமைச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இந்த கோயிலுடைய இது மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு குடல் புண் இருக்கும் பொழுது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம எம்காப்ஸ் மெடிசனில் சங்கு பஸ்பம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதுபோல் அவங்களே பவழ பஸ்பம் வச்சுருப்பாங்க. அதுபோல் அந்த குடல் புண்கள் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, முத்து பஸ்பம், அப்புறம் இது பச்சை கல்லில் பஸ்பம் செஞ்சு அதை சாப்பிட்டு அந்த நோய்களை நிவர்த்தி பண்ணதாகவும், ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வைர பஸ்பத்தை பயன்படுத்தினதாகவும் நிறையா கூற்று உண்டு இருக்குது. அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி பஸ்பம் பண்ணக்கூடிய தன்மை மறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் அந்த ரத்தன கற்களை பஸ்பம் பண்ணி சாப்பிட்டு உடல் நோயை குணப்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா தங்க பஸ்பம் சாப்பிட்டாங்க, வெள்ளி பஸ்பம் சாப்பிட்டாங்க, மாதிரி ரத்தன கற்களை பஸ்பங்களாக பயன்படுத்தினதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கனாலும் பவழ பஸ்பம் இன்றைக்கி எம்காப்ஸ் மெடிசனில் இருக்குது. முக்கியமாக கபம், அதாவது செவ்வாயால் வரக்கூடிய கபம், உஷ்ணம், எவ்வளோ பெரிய ஆதாரம் பாருங்கள். உஷ்ணம், அப்புறம் இந்த சைனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க பவழ பஸ்பம் தான் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே இந்த சைனஸ் ப்ராப்ளம் எல்லாமே இப்போ நாங்கள் பேர் மாற்றத்தில் சரி பண்ணுறோன்னா அது செவ்வாய் சந்திரன் ஆதிக்கத்தால் தான் வருது. பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சந்திரனோட நடைமுறை இதனால் தான் வருது. அதைத்தான் நாங்கள் டியூனப் பண்ணி சரி பண்ணுறோம். நுணுக்கமான விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ அதுபோல் ரத்தன கற்களை பஸ்பம் பண்ணி சாப்பிட்டதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இன்றைக்கி பஸ்பம் பண்ணக்கூடிய மெத்தட் மறைஞ்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரத்தனக்களுக்கு கைகளில் அப்புறம் கழுத்துலையும் அணிகிறோம். இது எப்படின்னா இந்த ரேசஸை கரெக்டாக நமக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குது. அதாவது அந்த கதிர் வீச்சுக்களை கதிர் அலைகளை அந்த வீச்சுக்களை நமக்கு சரியான சதவீதத்தில் அது ஈர்த்து கொடுக்குது. ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி, ஒரு ரிசீவர் மாதிரி அது நமக்கு பயன்படுது. ஆக்சுவலாக அதை ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுக்குறதுனால நமக்கு பயன்படுது. அதனால் நம்ம கையில் அதை அணிகிறோம். இன்றைக்கி அதோட பலன்கள் பஸ்பம் பண்ணி சாப்பிட்றதோட குறைவு தான். இன்னொன்று, இந்த திசை நடக்கும்போது இந்த பஸ்பத்தை சாப்பிட்டா அந்த திசையோட கெட்ட பலன்கள் மறைஞ்சதாக கூட சில ஆதாரங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா. அதனால் இந்த பவழ பஸ்பம், இந்த முத்துச்சிப்பி பஸ்பம், இந்த பச்சைக்கல் பஸ்பம் இதெல்லாம் நடைமுறையில் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம ரத்தன கற்களாக அணிஞ்சு பயன்படுறவங்க. இன்றைக்கி நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க? வம்பு வழக்குகள் வராமல் இருக்க செவ்வாய்க்கிழமை அன்று கருவேப்பிலை, மிளகு, உப்பு, மிளகாய், அதாவது காய்ந்த மிளகாய், இவைகளை 4 நன்கு அரைத்து 3 அகல் விளக்கு ஃபுல்லாக தடவி நல்லா வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சுட்டு நெய், நல்லெண்ணெய், சிறிது வெல்லம் கலந்து நெய்யை நல்லெண்ணெய் 1% எடுத்துட்டு கொஞ்சம் வெல்லத்தை கலந்து அதை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கும். இதுபோல் பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரை செய்ய வம்பு வழக்குகள் வராமல் இருக்கும். இனி வெற்றி மட்டுமே கிட்டும்.